ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னுடைய மதியான சாப்பாடை பார்ப்போமா? சுவை அன்ஹெல்த்தி சுட சுட ஒயிட் ரைஸ் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. எல்லாமே சூப்பராக இருக்கு. அடுத்தது சூப்பராக இன்னைக்கு ஒரு முட்டை குழம்பு வச்சுருக்கேன். உங்களுக்கு அது செய்முறையாக லிங்கில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். செமையாக சூப்பராக இருக்கும். அந்த முட்டை பாருங்கள், அப்படியே நமக்கு ஒரு முட்டையை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். அப்போ பிக்கும்போது சும்மா சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது பாருங்கள் முட்டை குழம்புல ஊரியா அப்படியே சும்மா சாப்பிட்டே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க. முட்டையை சாப்பிட்டே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சுவை அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அந்த குழம்புல ஒரு சுவை. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இதில் உருளைக்கிழமும் போட்டிருக்கேன். உருளைக்கிழமும் அதுக்கு மேலே சூப்பராக இருக்கும். எல்லாமே பார்த்து பார்த்து தான் செய்வேன் சமையல். எல்லாமே வீட்டுடைய பொருட்கள், எதுவுமே கரம் மசாலா எதுவுமே கடையில் வாங்க மாட்டேன். எல்லாமே வீட்டில் தான். லாஸ்ட்டில் நமக்கு ஹெல்த்தி கோவக்காய் எல்லாம் எவ்வளோ பெனிஃபிட்ன்றாங்க. சுகர் குறைக்குதான் நல்ல எவ்வளோ சொல்கிறாங்க கோவக்காயில். சரி இதை செஞ்சுருவோன்னு எப்போ ரவுண்டாக செய்வேன். இன்றைக்கி நல்லா நீட்டாக செஞ்சு வச்சுருக்கேன். அதுவும் இருக்காங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்க. எல்லாமே அப்படியே சும்மா அப்படியே பிஞ்சாக நல்லா பூ மாதிரி இருக்கும். அவ்வளோ இதுவாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாமே. லாஸ்ட்டில் ஒரே ஒரு அப்பளம் மட்டும் பொரிச்சு வச்சுருக்கேன். எனக்கு சும்மா கொஞ்சம் சும்மா அப்பளம் தான் இறங்கும். அதனால சரி அப்பளம் எல்லாம் போக ஏதாவது வேணும் கண்டிப்பாக. இன்னைக்கு பார்த்தேன், சரி எதுவும் அவ்வளோ தெரியல. சரி ஒரு நேந்திரம் பழந்துச்சு சூப்பராக, இப்படி கசிஞ்ச பழம் தான் செம்ம டேஸ்ட்டு. இதை வேக வச்சு சாப்பிட்ருவேன்மா. இதை முடிச்சுட்டு ஒரு கட் பண்ணி நல்லா அப்படியே குக்கரில் வேக வச்சு தோலை உரிச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்து பாருங்கள். இதேமாதிரி எத்தனை பேர் சாப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சிம்பா நியூ ஜெட் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இதேமாதிரி டெய்லி செஞ்சு சாப்பிடுங்கன்னு தான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பசிக்கிட்டு போய் சாப்பிட போகிறேன். பாய்.